வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 57 வாசிப்போம். சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த யோசேப்பு எனும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துயதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசல் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். இயேசுவின் சரீரத்துக்கு நடந்த சம்பவத்தை இங்கே பார்த்தீர்களாம். பாருங்க, நம்ம போற சரீரத்தில் வந்தார், ரத்தத்தை சுமந்து வந்தார். ரத்தம் எல்லாம் சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தமும் தரையிலே போய்விட்டது. இப்ப இயேசுவின் சரீரத்தை யோசேப்புன்னு ஒரு பணக்காரன் அவன் எடுத்து யாரும் வைக்கப்பட்டிராத கண்மலையிலே வெட்டப்பட்டிருந்த புதிய கல்லறையிலே இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்றான்.